தம்பட்டம் அடிச்சு இன்னும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? பேசாம வாங்க வீட்டுக்கு போலாம். சௌமியா gift வேற வாங்கியாச்சே. தூக்கி போட்டுட்டு வாங்குங்க. என் மனசே கண்ணாடி மாதிரி உடைஞ்சு போய் கிடக்கு. இந்த gift போறதுல தான் இப்ப போகுதா? ஷோ, போட்டுட்டு வாங்க. என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். என்னதான் நெடுவாளியை விட்டுட்டு வரணும்னு விட்டுட்டு வந்தாலும் அவ இல்லாதது ஒரு கை உடைஞ்சது மாதிரிதாக்கா இருக்கு. ஐயோ, இப்ப நானும் அததான்க்கா யோசிச்சேன். அவ இருந்திருந்தா ஏதாவது லொடன்னு பேசிக்கிட்டே வருவா. அவ இல்லாம வெறிச்சோடி இருக்கேன்னு நினைச்சேன். டக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த கேரக்டர் இல்லாம இருக்கிறது சங்கட்டமா தாண்டி இருக்கு. ஆனா என்ன செய்யறது, இப்படி எல்லா இடத்துக்கும் அவளை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போனாத்தேன். அவளும் நம்மளும் ஒரு பொம்பளையா இருக்கணும்னு பொறுப்போட இருப்பா. அதுக்கு இந்த முதல் அடி விழுகட்டு விறகு வெட்ட போனோம்னே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆனா நம்ம சூப்பர் மார்க்கெட் போறோம்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நம்மள கொன்றுவாக்கா. தெரிஞ்சா தானே வீட்டுக்கு போகையில 4 விறகு கட்டையோட போயிருவான். வேற வழியே இல்ல, அவளை நம்ப வைக்கணுமே. இலை இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நிப்பாட்றா பாவாட. அப்பாடி அப்பா, என்னடா ஆட்டோ இவ்வளவு சின்னதா இருக்கு? ஆட்டோ ரொம்ப சின்ன சைஸா இருக்கே, கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கக்கூடாது? ஏன் ஒசரத்துக்கு இது போதும்னு வாங்கிருக்க கோய்? அதுவும் சரிதான்டா, அதுவும் சரிதான்டா. ஏக்கோ, சவாரிக்கு காசு? என்னடா அக்கா கிட்ட போய் காசு கேக்குற? அக்காவை ஏத்திட்டு வரையில ஆட்டோ என்ன தண்ணியிலே ஓடுது? டீசல் போட வேணாமா? 100 ரூபா காசை கொடுக்க. ஏலே, வந்திருக்கிற இடத்த பாத்தில, உள்ள போய் பர்ச்சேசிங் பண்ணிட்டு உன்னைய தாண்டா புக்கிங் பண்ணுவோம். அப்ப வரும்போது மொத்தமா வாங்கிக்க. இப்ப கிளம்பு கிளம்பு. அப்படிங்கிற? ஆமாடா, உள்ளூர்காரனை ஏமாத்திட்டு எங்க போறான்? போடா டே போடா. ஓகே, ரைட், விடு. என்ன ருசி, என்ன ருசி. பேண்டா குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெடுவாளி? நெடுவாளிலாம் இல்ல, வெறும் நெடுவாளி தான். பேண்டா குடிக்கிறீங்களா? பாவம், இப்படி தூரம் பஸ்ல ஏறி இறங்கி வந்து களைப்பா இருப்பீல்ல, ஒரு பேண்டா கலர் குடிக்கிறது. நீ என்னடி இங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க வந்தீங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க வந்தீங்களா? அச்சோ, நடந்து வந்தது களைப்பா இருக்கா? கலர் குடிக்கிறீங்களா? தங்கச்சி அடைச்சி வாய்மூடு. நெடுவாளி, உன்னைய விட்டுட்டு வரணும்னா அக்கா வருவனா? சும்மாத்தேன் விறகு வெட்ட போறமேனு உங்ககிட்ட விளையாண்டுட்டு வந்தேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. சாரி. அடைச்சி வாய்மூடு. ஏண்டி? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. சாரி பொறி குப்பை தொட்டி லாரி. நான் உங்களுக்கு என்னடி பாவமனே? எங்க போனாலும் என்னைய கூட்டிக்கிட்டே போவியல்ல, இப்ப மட்டும் என்னை விட்டுட்டு போகணும்னு ஏன்டி உங்க மனசுக்கு தோணுச்சு? ஏன் தோணுச்சு? சரி விரு நெடுவாளி, அதான் கண்டுபிடிச்சு வந்துட்டீல. அதை கண்டுபிடிக்க முன்ன நான் பட்ட வாடி எனக்கு தானே தெரியும். பக்கி படையலா, என்னை கலட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டியல்ல. உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை சுத்தமா எதிர்பார்க்கல தெரியுமா? ஏய், நாங்க என்ன உன்னைய கடையில இருந்தா கலட்டி விட்டோம்? ஓஹோ, அப்ப அந்த நினைப்பு வேற இருக்கா? சரி விரு பக்கி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு. எனக்கு இது பெரிய விஷயம் தாண்டி. ஆத்தூர்ல ஆளுக்கு என்ன பேசுவாளுங்க தெரியுமா? உள்ளூருக்குள்ள 4 பேரும் ஃப்ரெண்டுங்க இருக்காளுங்க. எங்க போனாலும் ஒன்னாவே போவாளுங்க, ஒன்னாவே வருவாளுங்க. எதை செஞ்சாலும் ஒத்துமையா ஒன்னா இருந்து செய்வாளுங்கன்னு பேர் வாங்கிவிட்டு, இன்னைக்கு நீங்க மட்டும் 3 ரோசஸ்னு பேரை வச்சு தனியா கலண்டுக்கிட்டு என்ன ஒத்த ரோசா மாதிரி ஒதுக்கி விட்டுட்டியலடி. எனக்கு இது பெரிய விஷயம் இல்லையா? என்ன பீலிங்க? எனக்கு தாண்டி பீலிங்கு, எனக்கு தான் பீலிங்கு. மூஞ்சியல பாரு, மூஞ்சியல நல்ல முட்டை போண்டா கணக்கா. எந்திரிச்சு முதல்ல நிமிந்து பாருங்க. மாட்டோம். ஏன்? நீ எங்களை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான். ஆமா, அதுவரை இப்படியே தான் இருப்போம். சரி, மன்னிச்சு தொலைஞ்சிட்டேன். இனிமே என்னைய கழட்டி விட்டுட்டு வர்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும். நிமிருங்க நிமிருங்க, மன்னிச்சு விட்டு தொலைகிறேன். ஆனா மாடனு வனசாக்கா, உங்க 2 பேரை கூட நான் மன்னிச்சிருவல. இந்த புள்ள சீவி சிங்காரிச்சு ஃப்ரீகாரெல்லாம் விட்டு பூ வச்சு நான் விறகு வெட்ட போறேன்னு ஒரு பிட்ட போட்டாவாரு. அதைத்தான் என்னால மன்னிக்கவே முடியல. சரி விரு நெடுவாளி, அக்கா தானே. முதல்ல ரியாக்ஷனை மாத்து. நெடுவாளி, ரியாக்ஷனை மாத்துனே. இந்த சிரிப்பை பார்க்கல எனக்கு பத்திட்டு வருது. அட பிரின்சிப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆமாடி நெடுவாளி. கிச்சு 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 கிச்சு. விடுங்கள 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 நீங்க. விடுங்கள விட்டு தொலைங்க பக்கியலா, விடுங்க. பாடி நெடுவாளி சமாதானம் ஆயிட்டாக்கா. சரி வாங்க ஜாமா வாங்க போவோம். வாங்க வாங்க போவோம். இது பிக்கு பாசல போய் அன்னைக்கிலேயே கலந்துக்கிற சொன்னா கூட கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமே. அவளும் போய் சோறாக்குறேன் குழம்பு வைக்கிறேன்னு ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாமே. ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க வீட்டை விட்டு அசைய மாட்டேங்கிறாளே. என்னைக்கு எல்லா மக்களும் வீட்டுக்குள்ள போறாங்கன்னு தெரியல. என்ன செலெக்ஷன் பண்ணி என்ன பண்ண போறேன்?
இந்த முனியம்மா நல்லா பேசுறாளே, அது சரி. என் சீமாட்டின்னு நல்லா அவ்வளோ போடுற, அப்படி போடு கழுதையில. நம்ம ஒரு ராம்நாட்டுக்காரியில சும்மாவா பின்ன? ராம்நாட்டில் பிறந்து மதுரையில் வாக்கப்பட்ட இதுவோட பேசலைனா எப்படி? சரி, அமர்த்தி போட்டுட்டு படுப்போம், அப்புறம் பார்த்துக்கறலாம். நாங்கங்க எங்க ஒனியா அழக்கானா? நேத்தையும் கோயிலுக்கு கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டு, அதான் நான் மட்டும் இப்படி பொடி நடையா நடந்து போயிட்டு வந்தேன். இந்த பூ வச்சுக்க. எனக்கு நக்கல் பண்றீங்களாக்க? நக்கலு? ஐயா ஆமா, நீ மொட்டை தலையொட்டி அதை மறந்துட்டுல பூ வாங்கிட்டு வந்துவிட்டேன். இருங்க மனச, என்ன வேணா சொல்லி கிண்டல் பண்ணுங்க, ஆனா மொட்டை தலையை மட்டும் கிண்டல் பண்ணாதையே சொல்லிவிட்டேன். ஏண்டி மொட்டை தலையன்னு சொல்லாம வேற என்ன சொல்லடி மொட்டை? இங்க வாருங்கங்க, எனக்கு கடுப்பு வந்து ஏறினாம. சரிடி, இந்த வாங்கிட்டு வந்த பூவை என்ன செய்ய? உங்க தலையில தான் 4 முடி இருக்கே, அதுல சொறி விடுங்க, நல்லாத்தே இருக்கும். ஆமா, ஏன் தலையில ஒப்பாய்வ. உனக்குன்னு ஆசையா வாங்கிட்டு வந்துட்டேன்டி, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. வேற யாருக்கு இதை கொடுக்கவும் முடியாதே. ஆமா, இப்படி உட்காருங்க. ஏன் ஆணி அடிச்சு வச்சு விட சொல்ல போறியோ? வைக்கத்தேன் உட்காருங்க. என்னடி புருஷன் ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை இப்படி எரிக்க பாத்துக்கிட்டு இருக்க? பூவை யாருக்கு வாங்கிட்டு வந்தீரு? காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை? என்னடி இப்படி கேக்குற? உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். என் மண்டையில என்னைக்கு முடி இருந்திருக்குங்கிற நினைப்புல நீங்க எப்படி பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க, இந்த பூ யாருக்கு வாங்கினது, எவளுக்கு வாங்கினது? அடியே, நான் உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். இது என்ன கிரகமா எனக்கு? பொய் சொல்லாதீங்க. அடி சத்தியமா நான் உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலைன்னு கிளட்டு படவ யாருக்கு வாங்கிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்லிப்புறோம். ஐயே, நான் யாருக்கும் வாங்கிட்டு வரல. கோயில்ல சாமியம் புடையில இதை கொடுத்தாங்க, அம்மனுக்கு வச்ச பூவேன். சரின்னு கொண்டுட்டு வந்தேன். உன்கிட்ட எதையாவது பேசலாமேன்னு அப்படியே இழுத்தேன். நீ நூலை விட்ட, நூலை அத்து விட்டுட்டேன். நான் என்ன செய்ய? அப்ப இது அம்மன்ட்ட இருந்த பூவு, எனக்காக நீங்க காசு கொடுத்து வாங்கல, அப்படித்தானே? இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. சொல்லுங்க வை, இது எனக்காக வாங்கல, அப்படித்தானே? இப்படி போடி என்கிட்ட. நான் அப்படி பேசினா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒரு பூ வாங்கிட்டு வந்தது குத்தமா? இனிமே கோயில் பக்கமே போக கூடாது போல இருக்கு. என்னங்க கோச்சுக்கிட்டீல? கோச்சுக்கிட்டீலவ? ஆமா, நான் கோவமாத்தே இருக்கேன். அட இங்க பாருங்க. வேணாம் போடி. அவ புருஷன் கையில கிடந்து பூ கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்க. நான் காலம் போனாலும் பரவாயில்லைன்னு கவலைப்படாம வாங்கிட்டு வந்த. நீ என்னடா எவளுக்கு கொடுக்க போறேன்னு இந்த வயசுல என்ன பார்த்து இப்படி ஒரு வேலையை கேட்குற? இதுக்கு மேலேயும் நாங்களுக்குள்ள இருந்தா சரியா வராது. நான் போறேன். அப்படியா? என்ன பார்க்க மாட்டீரா? அடி பார்க்க மாட்டேன் போடி. நெசந்தானே? ஆமான்றல, நான் பார்க்க மாட்டேன் போ. நெசமா பார்க்க மாட்டீரு? இப்ப எதுக்குடி பூ எடுத்த? நான் பார்க்க மாட்டேன். இப்பவும் பார்க்க மாட்டீரா? ஒரு நிமிஷம் திரும்புங்களேன். எதுக்கு திரும்ப சொல்றவ? இங்க பாருங்க. எந்த காலிங்கனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். இது கோலம்? நீங்க தானே சொன்னீரு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கிடைச்சிருக்குன்னு. கிடைச்சதை எதுக்கு வீணாக்கணும்? அதே புருஷன் கையால கிடைச்ச பூவை உடனே மொட்டை தலையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்க? அழகா இருக்கட்டி. இது ஒரு புது மாடல் ஹேர் ஸ்டைலாவுல தெரியுது. அது சரி, அது சரி. அப்ப இனிமே இப்படியே வச்சுக்க. ஆமா, மொட்டை தலையில சும்மா வச்சிருக்கேன், இப்படின்னு திரும்பினா கீழே விழுந்துரும். ஆனா நல்லா தண்டி இருக்கு. அது சரி, பூ வச்சு உன்னைய பார்க்கையில புது பொண்ணு கணக்காவில் இருக்க. அட போங்கங்க, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. பார்த்ததிலே அவள் ஒருத்தியை நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். மனசா, அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம சிட்டை போட்டு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுல எத்தனை கிலோ வேணும்னு அதை பார்த்து அப்புறமே எடுத்துக்கிருவோம். இப்ப முதல்ல இந்த வச்சு கொடுக்குறவங்களுக்கு டிப்பம் பாசு வேணும், இல்லைன்னா தட்டு வாங்கணும்னு சொன்ன பத்தியா? அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான், அதை போய் முதல்ல வாங்கிட்டு வந்துருமா? அது பாத்திர கடையில போய் வாங்குவோம். எதுக்குக்கா அலைஞ்சுக்கிட்டு? அதான் இங்கேயே எல்லாமே இருக்கே, இங்கேயே பார்த்து வாங்கிக்க வேண்டியதானே? இங்கேயும் நல்லா தான்க்கா இருக்கும், ரேட் அப்படி ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. ஆமாடி வனசா, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற டிஃபன் பாக்ஸ் கூட இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. அக்கா நம்ம ஆளுக்குன்னா ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டு ஆளுக்கெல்லாம் ஒரு மாதிரி என்னது இது தட்டு கொடுத்துருக்காங்க தகடு மாதிரி இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ரேட்டு கொஞ்சம் 10 ரூபா கூட போட்டு எடுத்தோம்னா அதுக்கான குவாலிட்டி வந்துட்டு போகுது. நம்ம கொஞ்சம் பார்த்து எடுப்போம் வாங்க. சரி சரி, அப்போ வாங்க மேலே போவோம். அந்த ஓட்ட வண்டி ஏக்கா ட்ராலி எடுத்துட்டு வந்துட்டேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி போடுங்க.
அடியே நாங்க பாத்திரம் வாங்க போறோம். என்ன வைக்கலா? பருப்பு பண்டை வாங்க போறோம்னு சொன்னீங்க. அது அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம். நீ இந்த வண்டியை கொண்டு வச்சுட்டு வா. அக்கா இந்த பக்கம் நிறைய இருக்குக்கா, இதுகளை வாங்கத்தே லேட் ஆகும். முதல்ல இதை முடிச்சுட்டு போயிருவோம். ஏய், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வச்சு கொடுக்க பாக்ஸ் வாங்கணும்டி. முதல்ல அதை போய் வாங்கிக்கலாம். இது லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட்டை பார்த்து அப்புறமே எடுத்துக்கலாம். சரி, அப்ப லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் முதல்ல அந்த பாக்ஸை வாங்குங்க, நான் இங்க நின்று மத்ததெல்லாம் வாங்குறேன். இது நீ கவனமா வாங்குவியா? கோ 7ஆம் கிளாஸ் பெயில்னாலும் எழுத்து கூட்டியெல்லாம் வாசிக்க தெரியும். அட லிஸ்ட்டை கொடு, நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். ஏய், இங்க சிப்ஸ் லேஸ்னு திங்கிறதுக்கு ஐட்டங்கள் இருக்கேன்னு இங்கனக்குள்ள சுத்தலான்னு பாக்குறியா? ஒழுங்கா எங்க கூட மேல வாடி. ஆளையும் முகர கட்டையிலையும் பாரு, அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்ல. ஏன் திங்கிறதுனா அங்கே உட்காந்து திங்க தெரியாதோ? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா வேணாட்டா விடுங்க. சரி சரி, உன்னைய மட்டும் நம்பி எனக்குள்ள விட முடியாது. மாடனும் கூட இருக்கட்டும். நானும் மனசாவும் மேல போய் பாத்திரம் வாங்கிக்கிறேன். நீங்க 2 பேரும் சாமான்சட்டை அள்ளுங்க. கடைசி வரை என்ன நம்ப மாட்டீல? அப்படிலாம் இல்லடி நடுவலையே. நடிக்காத பே. இவ ஒருத்தி மாடனே, அவ கூட ஒத்தாசைக்கு நின்று என்னென்னு பார்த்து எடுத்து வைங்க. நாங்க மேல போய் வாங்குறோம். சரிங்கக்கா. சார் வா, அப்ப மேல போவோம். சரிக்கா சரிக்கா. அடியே, வாங்கி திண்டுக்கிட்டே தெரியக்கூடாது. ஒழுங்கா பொருளை பார்த்து எடுக்கணும், சரியா? அதான் சொல்லிட்டில, அப்புறம் சும்மா நச நசன் இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு. உன்னை தனியா விட்டுட்டு போக பயமாவில இருக்கு. ஹலோ மேடம், வாங்க போய் ஜாமான் எடுப்போம். மாடனே, லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் லிஸ்ட்டை வச்சுட்டு சொல்ல நீ அந்த பொருளை பார்த்து எடுக்கணும், புரிஞ்சுதா? ஏறுமா மாடு, பசிக்குதுன்னு சொல்றேன்ல. நீ எதுக்கு இங்க பிட்ட போட்டு நிக்கிறேன்னு கூட தெரியாது. ட்ராலியை நான் பிடிச்சிக்கிறேன், நீ போ. நான் லிஸ்ட் ரீட் பண்ண ஒவ்வொரு திங்ஸா எடுத்து ட்ராலிக்குள்ள போடு. முகரையில பாரு, முகரையில. உங்களுக்குலாம் பசிக்கவே பசிக்காதாடி? கிளம்படி. வந்த 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள பசியாம். சரி சொல்லு, என்ன வாங்கின? 3 கிலோ உதயம் உளுந்து எடு. ஏன் மத்த உளுந்து எடுத்து ஆகாதோ? ஏய், உதயம் உளுந்து ரேட்டு கூடனாலும் நல்ல பொங்க ஆட்ட நல்லா இருக்கும்டி. வடைக்கு இட்லிக்கெல்லாம் போட்டா புசு புசுன்னு மாவு கூட வரும். இது வேற இருக்கா? சரி, உதயம் உளுந்து எத்தனை? 1 கிலோ பாக்கெட்ல 3 எடு. பாக்கெட்டே பளபளன்னு இருக்கு, காஸ்ட்லியா இருக்குமோ? மத்த உளுந்தை விட இது கொஞ்சம் கூட தான், பட் நல்லா இருக்கும். வை. என்ன உதயம் உளுந்துக்கு மார்க்கெட்டிங்கா? மார்க்கெட்டிங் இல்ல எருமை, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சரி அடுத்து? கேசரிக்கு ரவை எழுதிருக்காங்கடி, அது ஒரு 7 கிலோ. 7 கிலோ ரவையா? அது என்ன ரவை? நாகா வாங்க. அதானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பேர் வச்சிருப்பீங்களே. நாகானா உதிரியா நல்லா இருக்கும்டி. கேசரி நல்லா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும், அதுக்காக தான். சரி வறுத்த ரவையா? ஆமா, ரோஸ்டட் ரவான்னு போட்டிருக்கும் பாரு. போட்டிருக்கு. எத்தனை பாக்கெட்டு? என்னடி, அதான் 7 கிலோன்னு சொல்லிட்டேன்ல. 1 கிலோ பாக்கெட்ல 7 பாக்கெட் எடு. 1 2 3 4. அப்பா எம்புட்டு. 7ஆம் கிளாஸ் ஃபெயில்னாலும் கணக்குல பொலின்ப இப்படி தருகணத்தான் போட்டுட்டு இருக்க. ரெண்டையும் கூட்டுனா 4ன்னு டக்குன்னு வரும். அதே 4ஐயும் 7ஐயும் கூட்டுனா ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறோம், அம்பிடுத்தேன். அதுக்காக ஓவரா ஓட்டாத. போ, நீ அங்கிட்டு போய் வேற ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு, நான் இங்கிட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வாங்க போற? ஒரே இடத்துல இருந்து ஒரு ஆள் தான் எடுக்கணுமா? நீ அங்கிட்டு போய் வேற ஏதாவது ஜாமான் வாங்கு, எனக்கு பாதி லிஸ்ட்டை கொடு, நான் இங்கிட்ட எடுத்து வைக்கிறேன். ஒழுங்கா எடுப்பில்ல? புரி கொடு. சாம்பார் சாதத்துக்கு துவரம்பருப்பு வேணும், அது ஒரு 4 கிலோ வாங்க. மற்றபடி இந்த முந்திரி திராட்சை இதுங்களை வாங்கிட்டு நான் மற்ற ஜாமான அந்த பக்கம் போய் எடுத்துட்டு இருக்கேன், சரியா? சரி போ. ஏதோ இவளுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிறது மாதிரி தான் ஓவரா பண்ணுவாளுங்க. எடுத்துட்டு சீக்கிரம் வா. அச்சச்சோ. சார் நீங்களா? மடோனா மேம், நீங்க தானா? நீங்க என்ன சார் இந்த பக்கம்? மாடனே, முந்திரி 3 கிலோ போதுமான்னு பாரு. முந்திரி எதுக்குடி 3 கிலோ? கேசரி பொங்கலுக்கெல்லாம் போடணும்னு சொன்னியே, அதுக்கு 3 கிலோ வாடி. முந்திரி நல்லா நிறைய போட்டா நல்லா இருக்கும்ல. அதுக்காக 3 கிலோ முந்திரியா? எரும மாடே. ஹாய் பெஸ்டி. ஹலோ பெஸ்டி, என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்கதான். அது சரி, என்னைய பார்க்கவா இல்ல உங்க பிஏவை பார்க்கவா? ரெண்டுக்கும் தான். ஐயோ சார். ஐயோ மேம், ஃபன்னுக்காக சொன்னேன். தெரியும். எங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லத்தான் செய்ய. இவளுக்கு பார்ட் டைம் ஜாப்பா ஆபீஸ்ல பிஏ வேலை போட்டு கொடுத்தது மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்ல. ஏய், ஆயம்மா வேலை காலியா இருக்கான், வரியா? திமிர பத்தியிலா சார் எப்படி பேசுறான்னு? இதெல்லாம் நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா இப்படி பேச்சு வருமா? உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லுங்க, போட்டு கொடுத்துடலாம். என் படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்தது மாதிரி ஒரு நல்ல வேலையா பாருங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த வேலை போட்டு கொடுத்துடலாம். ஐயோ சார், அவ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கா. அவ படிப்புக்கெல்லாம் நம்ம ஸ்கூல்ல வேலை கிடைக்காது. அப்படி எப்படி கிடைக்காம இருக்கும்? பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்க படிப்புக்கு ஏத்தது மாதிரி வேலை நான் அரேஞ்ச் பண்றேன். அவரே வேலை கொடுக்கறோம்னு சொல்றாரு, நீ ஏண்டி மாட்டம்ங்கற? படிப்பு திறமை அப்படி இல்லடி, அதுக்காக தான் சொன்னேன். அட, ஒரு டிகிரி நான் கூட பரவாயில்ல, அதுக்கேத்த வேலை பாத்துக்கலாம். டிகிரியா? சார், இவளுக்கு டிகிரி காஃபி கூட போட தெரியாது. அப்புறம் எதுவும் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? இவர் என்னடி என்னென்னமோ கேக்குறாரு. இதெல்லாம் இருந்தா தான் வேலை கொடுப்பாரா என்ன? ஏண்டி, உன் படிப்பை தான் சொல்லி கேள. சொல்றதுனால என்ன இருக்கு சார்? நான் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என் படிப்புக்கு ஏத்தது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலையா சொல்லுங்க.
வாவ் சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 7ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கீங்களா? நீங்க கிண்டல் பண்றீங்களா இல்ல சந்தோஷப்படுறீங்களா? ஒண்ணும் புரியலையே. அட உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேங்க. படிச்ச படிப்பை வெளியில சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. சரி இப்ப என்ன சொல்றீங்க? வேலை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? உங்க திறமைக்கும் தகுதிக்கும் ஏத்தது மாதிரி ஏதாவது வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னடி நெடுவாளி, எனக்கு போட்டிக்கு வந்துருவ போல் இருக்கே. வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்க. சரிங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ ஒரு மண்ணும் பண்ண வேணாம், இங்கே நெல்லு, நானே எடுத்துக்கிறேன். ஏன்டி நல்லா தானே வாங்கிட்டு இருக்கேன். எப்படி முந்திரி பருப்பு 3 கிலோ வாங்கினியே அது மாதிரியா? 2 பேரும் கிண்டல் பண்ணி வச்சிருக்கிறியே, நான் கோவமா போறேன்டி. ஏய் நெடுவாளி, கோவப்படாதடி, பேசிக்கலாம். செம்ம கேரக்டருங்க இவங்க. இவங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியாது போல் இருக்கு. ஆமா ஆமா, கொஞ்சம் வாலு. சூப்பர் சூப்பர். ச்சே, இவனை புள்ளைய பெத்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்பட போறேன்னு எனக்கு தெரியல. சௌமியா சரி விடு, ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் வரட்டும். என்னடா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்போம். எல்லாம் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கொடுத்த இடம் தாங்க. இன்னைக்கு என் புள்ள கொரியர் பாய் வேலை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட கில்ட்டா இல்லையா? இருக்கதான் செய்யுது. இவ்வளவு தூரம் படிக்க வச்ச புள்ள கொரியர் வேலை பாக்குறானேன்னு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இல்லாம எப்படி இருக்கும்? இல்லங்க, உங்களுக்கு அவனை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த அக்கறையும் கிடையாது. நான் கத்திட்டு தெரிஞ்சாலும் என் பிள்ளைக்காக தான் நான் கத்துற சண்டை போடுறேங்கிறது இந்த குடும்பத்துல யாருக்குமே புரியல. அவனும் புரிஞ்சுக்கல. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன ஆச்சு? ஹால்ல ஒரே சத்தமா இருக்கு. தெரியலையே என்னன்னு. உங்க மருமக கறிதான் கத்துற. ஆமா, இன்னைக்கு என்ன உரண்டை இழுக்கிறாளோ. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுதா? வாங்குங்க போய் என்னன்னு பாப்போம். அடியே, புருஷன் பொண்டாட்டி ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டு தெரியவாங்க. இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி ஷோரூம்ல ஏதாவது சண்டை நடந்திருக்கும். உடனே பூட்டிட்டு வந்து இங்கே கூத்து நடக்குது. விடு, என்னமோ பண்ணி தொலையட்டும். அப்படி எப்படிங்க விட முடியும்? வாங்க போய் என்னன்னு கேட்போம். அதானே கேட்டேன். உனக்கு தான் கால் நிக்காதே. உன் மயனோட ராசி ஐட்டில உனக்கு இப்ப எல்லாத்துலயும் மூக்க நிலைக்கலைன்னா சும்மா இருக்க முடியாதே. எங்க இப்ப வீட்டுல பெரிய மனுஷன்னு எதுக்கு இருக்கும்? அவங்க சின்ன திருசுக்கு அடிச்சுக்கிட்டாலும் நம்ம போய் என்ன எதுன்னு கேட்க வேணாமா? அவ குணம் எப்படியே இருந்துட்டு போகுது. வாங்க போய் ஒரு வார்த்தை கேட்போம். அதான் உனக்கு இருப்பு கொள்ளாதே. சரி எந்திரி. இந்த பிரீத்தி இவ்வளவு அசிங்கப்படுத்தினா பாத்தீங்கல்ல? இவ்வளவு கேவலமா பேசினா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உக்கிக்கிட்டு செத்தது மாதிரி இருந்துச்சுங்க. ராசேந்திரா வாங்கம்மா. வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இதுங்க ரெண்டும் தான். என் பிள்ளைய இப்படி ஒரு நிலைமையில பார்க்க வச்சிருச்சுங்களே. என்னடா என்ன ஒரே சத்தமா கிடக்கு? என்ன அப்பா ரோஹித் ஜேர்னலிஸ்ட் தானப்பா சொன்னா? ஆமா, அதுக்கு என்னப்ப? ஏன்டா என்ன பிரச்சனை? அம்மா அவன் ரிப்போர்ட்டரா இருக்கிறதே அவன் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலைன்னு திட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணா கொரியர் பாயா வந்து நிக்கிறாமா. அந்த ட்ரெஸ்லயும் அந்த லட்சணத்திலையும் அவனை பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? கொரியர் போடுற வேலை பார்க்கறானா? இல்லையப்ப, இந்த பேட்டியெல்லாம் எடுப்பாங்களே அதில் பார்க்குறேன். எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு இடத்துல சொல்கிறதா அந்த பத்திரிக்கை ஆஃபீஸாண்டா. நீ சொல்கிற வேலை இல்லை. ஆமாம், எங்கள் பிள்ளைன்னு தெரியாம தான் நாங்கள் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. வீட்டுக்கு அவன் கொரியர் போடுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்ப எதுக்கு எங்க மேல பழிய தூக்கி போடுற? சௌமியா கொஞ்சம் சும்மா இரு. நம்ம கிட்ட இருக்கும்போது பிள்ளை எப்படிங்க இருந்தான்? எவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்கோம் அவனை. எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். இப்படியா வீட்டுக்கு பைய தூக்கிக்கிட்டு கொரியர் போட்டுக்கிட்டு? ஐயோ, அதை பார்த்துட்டு என் மனசு எப்படி பதறி இருக்கும். அம்மா அப்படியெல்லாம் இருக்காதும்மா. அவன் யாராவது கொடுக்க சொல்லி கூட கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, கொடுக்க சொல்லி கொடுக்கறவன் தான் யூனிஃபார்மோட வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுக்கறானா? யூனிஃபார்ம் போட்டிருந்தானா? ஆமாப்பா, அப்படிதான் வந்து நின்றான். அம்மா அப்பா, என்ன கொரியர் கொண்டுட்டு வந்திருக்க? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னடா ரோஹித் இதெல்லாம்? உங்க அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. அப்பதான் உங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எந்த தொழிலும் தப்பு இல்லடா. ஆனா நீ படிச்ச படிப்புக்கேத்த தொழில் இது இல்லையே. இதை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? முழுசா நினைச்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு அதே யூனிஃபார்மோட என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறல்ல. இத பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏமா, இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? இது ஒரு வேலை இல்லையா? ரோஹித், நாங்க அப்படி சொல்ல வரலடா. ஆனா உனக்கே இந்த வேலைன்னு தான் கேக்குறோம். என்ன சாமி இதெல்லாம்? ரிப்போர்ட்டரா தானடா வேலை பார்க்கறோம்னு சொன்னேன். இப்ப ஏன்டா இப்படி? இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே. அந்த அளவுக்கு உனக்கு என்ன சாமி கஷ்டம்? அந்த வேலை டெம்பரவரி தானே தாத்தா. ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அந்த வேலை எனக்கு போயிடுச்சு. அதனால தான் சும்மா இருக்க முடியாதுன்னு இன்னைக்கு தான் இதில் ஜாயின் பண்ணேன். உன்னை நாங்க
நாங்க இன்னைக்கே நீ வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கணும்னு ஏதாவது கேட்டோமாடா? கேட்டோமா சொல்லு. இல்லம்மா, இருந்தாலும் நீ கொரியர் பாய் வேலைக்கு போயிட்டு வந்துதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? அம்மா, எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்லம்மா. ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலை பார்க்குறேன். இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஆனா ஒரு தாயா எனக்கு கஷ்டமா இருக்குடா. அவ்வளவு பெரிய பார்ட்டியில இப்படி வந்து நீ நிக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கிண்டல் பண்ணாலுங்கன்னு பாத்தீல. அடுத்தவங்களுக்காக வாழ்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. எனக்கு பிடிச்ச லைஃபை நான் வாழ்றேன். பாத்தீங்களா எப்படி பேசுறான் அவங்க பிள்ளைன்னு? பாத்தீங்களா? இதெல்லாம் யாரு கொடுத்த இடம்? என்ன வேணாலும் பண்ணி சம்பாதிக்கலாங்கிறது ஒரு பக்கம், இந்த வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்கிறத பார்க்கும்போது சரி நீ டென்ஷன் ஆகாதப்ப, நாங்க என்னன்னு பார்த்து பேசுறோம். நாளைக்கு என் பிள்ளை இந்த வேலைக்கு போக கூடாது. அப்படி போனா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன சாமி, அந்த வேலை போயிருச்சுன்னு ஒரு வார்த்தை அப்பத்தாட்ட தாத்தாட்ட சொல்லவே இல்லையேப்ப. சொல்லிக்கலான்னு தான் அப்போ இருந்தேன். அதுக்குள்ளே இந்த வேலை கிடைச்சது. சரி, டக்குன்னு இதில் ஜாயின் பண்ணிடலாம், அப்புறமே உங்ககிட்ட மெதுவாக சொல்லிக்கலான்னு இருந்தேன். சரி சரி, நீ போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிச்சுட்டு வா, மற்றதை அப்புறம் பேசிக்கிடுவோம். தாத்தா, என் மேலே எதுவும் கோவமா? கோவப்படுறதுக்கு என்னையா இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாத்தா அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்கிறேன். பொய் சொல்லாமல், திருடாமல், அடுத்தவனோட உழைப்புக்கு ஆசைப்படாமல், நேர்மையாகவும் நியாயமாகவும் சம்பாதிக்கணும்னு நினச்சி பார்க்குற எந்த ஒரு தொழிலும் கேவலம் கிடையாது. ஆனால் நீ படித்த படிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காகத்தான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, மற்றதை அப்புறம் பேசிக்கிடுவோம். சரிங்க தாத்தா. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கி